ஏக இறைவனா அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவருடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ரஜபு மாதத்தின் 4வது ஜும்ஆவினை பெருமகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருளிய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்தனை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆரம்பமாய் இந்த ரஜப் மாதத்தில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். இறைவா, ரஜபிலேயும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்தில் உன் அன்பை பெறக்கூடிய நல் அடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அத்துணை நபர்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்ற இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் அனைவர்களும் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்விடம் துஆ செய்து வருவோம். அன்பிற்குரியவர்களே, ரஜப் மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு மிஅராஜ். பண்டைய காலங்களில் மிஅராஜ் இரவு என்பது மிக விமர்சையாக எல்லா முஸ்லிம்களும் அன்றைய இரவில் ஒன்று கூடி நின்று வணங்குவது என்பது பழைய காலங்கள் தொட்டு இன்று வரை நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கால ஓட்டத்தில் ஒரு சில குழப்பவாதிகளுடைய சூழ்ச்சியில் இது சில காலங்கள் தடைபட்டதை போன்று இருந்தாலும் தொடர்ந்து மிஅராஜ் குறித்து, அதனுடைய நிகழ்வு குறித்து அடுத்த தலைமுறைக்கு எத்தி வைப்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் மீதும் கடமை. காரணம் என்னவென்று சொன்னால், மிஅராஜ் ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயங்களில் உண்டு. பொதுவாகவே நபிமார்களுக்கு ரப்புல் ஆலமீன் அதிசயங்கள் செய்ய சொல்லி மக்களுக்கு காட்டச் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடி எடுத்து கீழே போட்டாங்கன்னா அது பாம்பா மாறிடும். இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தார். இந்த பயணம் ஏன் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது என்ற கோணங்களை நாமும் அறிய வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து வைக்க வேண்டும். மேராஜ் இரவா, அப்படி ஒரு இரவு தேவையில்லை அப்படின்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் காலப்போக்கில் அழிந்து போய். இதற்காக வேண்டி காந்தி பிறந்த நாள் ஒரு நாள் கொண்டாடணும், இதற்காக வேண்டி இந்தியா சுதந்திரம் பெற்றது என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் சுகாதார தினம் என்று ஒரு நாள் இதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிறது. இதுவெல்லாம் காலங்களால் அழிக்கப்படாமல் தலைமுறை தலைமுறை கடந்து ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும் என்பதால் தானே உலக காரியங்களை எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் மார்க்க ரீதியாக நிகழ்ந்த பேரதிசயங்கள், பேரற்புதங்களை அது ஏன் நாம் கொண்டாட வேண்டும், ஏன் நினைவு கூற வேண்டும் என்று நாம் மறந்துவிட்டால்
அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமல் விட்டால் அது இல்லாமலேயே அழிக்கப்பட்டு. சரி, இப்போ மியாராஜ் என்றால் உயர்தல், ஏனி மேலே செல்லுதல் என்று ஒரு பொருள். மேராஜ் இரவுன்னு பண்டைய காலங்களில் நம்முடைய முன்னோர்கள், மூத்தவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, அந்த மியாராஜ் ஏன் நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எல்லா கடமையும் உலகத்துல தான் கடமையாக்கிறான் இல்லைங்களா? நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஏன் நாம் சொல்லக்கூடிய களிமா எல்லாமே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஏறும். இந்த தொழுகை மாத்திர அல்லாஹ் தஆலா உலகத்தில் வச்சு கடமையாக்கும். நபியே நாயகமே, என்னிடத்திலே நேரடியாக வந்து விடுங்கள், என்னிடத்திலே நேரடியாக வந்து விடுங்கள், உங்களை பார்த்து ஒரு சுப செய்தி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் தன் அடியாரை அழைத்து கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. சுபஹான் அல்லதி, அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ்? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதில் ஹராம் பள்ளிவாசல்ல மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அங்கிருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் வாகனத்தின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்து வருகிறார். பைத்துல் முகத்தஸ் வந்து தொழுதுட்டு அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அர்ஷ் குர்ஷை தாண்டி அல்லாஹுவை நேரடியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். இதை நம்பினாதான் முஸ்லிம். இந்த மெத்த படித்தவர்கள், கொஞ்சம் மார்க்கத்தை தெரிந்துவிட்டோம் என்று நினைப்பவர்கள், சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில பார்த்தேன், அவர் நல்லா படிச்ச ஒரு டாக்டர்லாம் போட்டிருக்கிறாரு, உலக படிப்பு நிறைய படிச்சிருக்கிறாரு. ஆனா இஸ்லாமிய கற்று எழுதுகிற பொழுது ஆலிம்களுடைய அனுமதி இல்லாமல் மார்க்கத்தை எழுதினால் தவறு நிகழும் என்பதற்கு உதாரணமா சொல்றேன். நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய டிகிரில வாங்கியிருக்கிறாரு. மேராஜுடைய கற்றை எழுதுறாரு, எழுதி கடைசியில் என்ன சொல்றாருன்னா, 7 வானத்தையெல்லாம் கடந்து போனதெல்லாம் உண்மைதான், அங்க போய் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் திரையோட தான் பார்த்தாங்க, சந்திச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில திரை இருந்தது. திரைக்கு அப்பால் அல்லாஹ் இருந்தான், திரைக்கு இப்பால முகமது நபி இருந்தாங்க. 2 பேரும் திரைக்கு பின்னால சந்திச்சுக்கிட்டாங்க. இதுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே பாய். ஒருத்தர் நீங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி சென்னைக்கு போறீங்க, அவரு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறாரு, அல்லது நீங்க சென்னைக்கு போனதுக்கப்புறம் போன்லேயே கான்டாக்ட் பண்றாரு, என்னங்க எக்மோர் வந்துட்டீங்களா, சரிங்க, இந்த காரியத்தை பண்ணிருங்க, சரிங்க வச்சிடறேங்க போன அப்படின்னா, இவர் நேரில் சந்திச்சாரு சொல்லுவோமா? அட இதுக்கு வராமே எங்க ஊர்ல இருந்திருக்கலாமே. அப்போ நேரடியாக சந்தித்தல் என்றால் எந்த திரையும் இல்லாமல் சந்தித்தார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. சஹாபாக்கள் காலம் தொட்டு இன்று வரை, இன்னும் கியாமத் நாள் வரை அல்லாஹ்வை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சந்தித்தார்கள். அப்படித்தான் ஈமான் கொள்ளணும். இதுதான் உண்மை, சத்தியம். யாரோ ஒருவர் சொல்லுகிறார், ஏதோ மெத்தப்படுத்தி விட்டோம் என்று மார்க்க ரீதியாக மார்க்க ஃபத்வாவையோ மார்க்க கட்டுரை எழுதும் முன் ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும், நாம் சரியாகத்தான் எழுதுகிறோமா என்று. இல்லாவிட்டால் அவர் எழுதுவதே அவருக்கு என்ன நாசமாக உண்டாகிவிடும். ஏன்னா மார்க்கத்தில் தவறாக எழுதினா, சரியாக எழுதினால் சுபசோனம் உண்டாகும். மார்க்கத்தில் இல்லாததை எழுதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது ஒருவன் இட்டு கட்டி பொய்யை எழுதினால் அவன் போய் சேருமிடம் நரகம், அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள் என்றால், இங்கிருந்து போய் ஒரு திரையை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் நபியும் இந்த பக்கம் அல்லாஹ்வும் இருந்தார் என்று யாராவது நம்பினால் அவர்கள் குருட்டுத்தனமான நம்பிக்கை உடையவர்கள். உலகத்தில் அல்லாஹ்வை யாராவது பார்த்தாங்கன்னா உலகத்தில் யாருமே பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் ஆசைப்பட்டாங்க, ரப்பே உன்னை எப்படியாவது நான் பார்த்துடணும், துர்சி நாமலை ஏறி வாங்க அப்படின்னு.
அங்கே போய் நின்று பார்த்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய நூறில் ஒரே ஒரு சின்ன புள்ளியை காட்டினா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு குர்ஆனில் அந்த வரலாறே. உலகத்தில் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்த ஒருவர் இருக்கிறார் என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி, யாருக்குமே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. நேரடியாக நாமும் நமக்கு முன்னால் நம்ம நண்பர் அமர்ந்து பேசினால் எப்படி முகத்துக்கு நேருக்கு நேராக பேசிக்கொள்ளுவோமோ அதுபோன்று அல்லாஹ்வை சந்தித்து விட்டு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இதை நம்பணும், இதுதான் ஈமான். மேராஜுக்கு போயிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கா காஃபிர்கிட்ட சொல்லும் பொழுது யாரும் நம்பல. அது எப்படிங்க ஒரே நைட்டு ஓவர் நைட்டில் இவர் இங்கிருந்து பலஸ்தீனம் போனாராம். அங்கே போய் அங்கேருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாராம். இது நடக்கிற மாதிரியா இருக்குது, இது அறிவு ஏற்றுக்கிட்டுதா என்றெல்லாம் மக்கா காஃபிர்கள் மறுத்த போது இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெளியூர்லேருந்து வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. மக்காவுக்குள்ள வரும்போது ஒருத்தர் போய் சொல்கிறார், நான் அபூபக்கரே, உங்கள் நண்பர் முஹம்மத் இதுவரை ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தார், அல்லாஹ்வை தான் வணங்கணும், நம்ம கடவுள்லாம் வணங்கக்கூடாது, இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார். நாமளும் சரி சரின்னு விட்டோம். இப்போ பத்தி முத்தி போய் வேற என்னமோன்னு சொல்கிறாரு தெரியுமா? என்னங்க சொல்கிறாரு எங்கள் நபி? ஒரே நைட்டில் நேற்று இரவு நைட்டு இங்கே தான் இருந்தார், மக்காவில் தான் இருந்தார், ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார். ஒரே இரவில் பலஸ்தீனம் போய் பைத்துல் முகத்தஸ் போய் அங்கேருந்து எங்கே போயிருக்கிறாராம்? 7 வானங்களை கடந்து ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், பைத்துல் முகத்தஸை நம்ம கடக்கிறதா இருந்தால் 31 நாள் ஆகும். இன்னும் கொஞ்சம் மோசமான வாகனமாக இருந்துச்சு, கொஞ்சம் நோஞ்சா வாகனமாக இருந்துச்சுன்னா பல மாதங்கள் இழுக்கும். எதை போய் பிடிக்க? நம்ம இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு போக விரட்டிக்கிட்டு போனால் அதுவும் அந்த ஒட்டகத்தை விரட்டிக்கிட்டு ஓட்டுனாவே இவ்வளவு நாட்கள் ஆகும். இவர் ஒரே இரவில் போயிட்டு வரேன்னு சொல்றாரு, இது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நபியை பார்க்கல, நபி சொன்னது கூட தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்து இந்த நிகழ்வு மக்கா காஃபிர்கள்ட்ட சொல்றாங்க. அந்த காஃபிர்கள் ஒரு ஆள் போய் வெளியூர்ல இருந்து வர்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எடுத்துதான் சொல்றான். இதை கேட்ட மாத்திரத்தில் சொன்னாங்க, ஆமன்து, நான் ஈமான் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாத்திரமல்ல, இதைவிட பாரதூரமான ஒரு செய்தியை சொன்னாலும் அதையும் நான் நம்புவேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். அதனால தான் அவங்களுக்கு வெறும் அபூபக்கர் தான் பேரு. சித்தியத்துனா உண்மைப்படுத்தக்கூடியவர். சித்திக் பாய்னா என்னங்க? உண்மைப்படுத்தக்கூடியவர்னு அர்த்தம். அந்த புனை பெயர் பட்டை பெயரை கொடுத்தது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், யாருமே நம்ப முடியாத, அறிவு எட்டாத, அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே ஆமோதித்தீர்கள், உண்மைப்படுத்தினீர்கள். அதனால் அபூபக்கர் சித்தீக் உண்மை சொல்லக்கூடியவர், உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டார். உண்மை அதானங்க? எதுக்கும் அறிவு சொல்லுமா? நம்ம அறிவு இஸ்லாம், நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இஸ்லாம் பல காரியங்களில் அறிவு சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில காரியங்களில் அறிவை மார்க்கத்திற்குள் நுழைத்து நீ யோசித்து பார்த்தால் மேராஜா அது நடக்கவே இல்லை என்று போயிடுவான். ஏன்னா அறிவு அதைத்தான் குருமதி சொல்லும். குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு எடுத்து பாருங்கள், நிறைய விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாக நிறைய செய்திகள் உண்டு. ஏன் ஒரு கட்டத்தில் இஸ்லாம் அறிவியல் மார்க்கம் என்று பல மாற்று மத தலைவர்களால் போற்றப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இஸ்லாத்திலே சில விஷயங்கள் இருக்கு, அறிவை உள்ள புகுத்தக்கூடாது. சில பேர் சொல்லுவோம், நம்ம குர்ஆன் ஹதீஸ் படிக்கணுங்க, நம்ம அறிவு யோசிக்கணுங்க, நம்ம ஒரு தீர்ப்பு பண்ணணுங்க, நம்ம ஒரு தீர்ப்பு பண்ணிட்டு அந்த தீர்ப்பில் நம்ம போகணுங்க அப்படின்னு. இல்லை, 1ஆம் நம்பர் முட்டாள் அப்படிங்கிறது. எல்லா காரியங்களிலும் அறிவை நுழைக்க கூடாது என்பதற்கு மிஅராஜ் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தான். அந்த கால ஓட்டத்தில் அவர்களால் செல்ல முடியும் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அதிலும் சில பேர் என்னன்னா, இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள் தான் சொல்றேன்,
மார்க்க விற்பனர்கள் ரொம்ப திறமசாலின்னு சொல்லி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே சில கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறான். இல்லை நபினால் அப்படிலாம் போக முடியாதுங்க, ரொம்ப வேகமாக ஓடுனா கூட எத்தனை கிலோமீட்டருக்கு நம்மளால் ஓட முடியும், ஒரு நைட்டு ஓவர் நைட்டில். அதனால் அவர் கனவுல போயிட்டு வந்தார். அதையும் சில இஸ்லாமிய சகோதரர் நம்பி அவன் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். இது நேற்று இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கூட்டத்தை சொல்லலை. ஹிஜ்ரி 400களில் இது மாதிரியான கூத்துகள் எல்லாம் எழுதப்பட்டது. அதையும் நம்பி ஒரு கூட்டம் இருந்தது. ஏன்னா அவர் அறிவை கொண்டு முடிவு செய்ய முடியாது. நம்ம எவ்வளவு தூரம் ஓடுனாலும் எவ்வளவு வேகமாக ஓடுனாலும், ஏன்னா ஒளிக்கே அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க என்று அவனுடைய அந்த குறுமதி தீர்ப்பு செய்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். நம்முடைய ஈமானே அப்படிதான் போயார். நபி அந்த சாகசம் பண்ணாங்க, நபி இந்த அற்புதம் பண்ணாங்க. ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ்லாம் போயிட்டு விட்டாங்க, கீழே இருந்து சந்திரனை பிளந்தாங்க என்றெல்லாம் நாம் புகழுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த அற்புதங்களை சொல்லுகிற காலமெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். அப்படிதான் வரும். பூமா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஆற்றலை கொடுத்தான், அவ்வளவு சக்தியை கொடுத்தான். அதனால்தான் இன்றைக்கு இந்த ஒளியுடைய ஸ்பீடு 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒளியுடைய வேகமா யாரும் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அவ்வளவு துல்லியமா சொல்றான். ஒரு மனுஷன் எவ்வளவு வேகமா போவான், ஒரு மோட்டர் பைக்கு ஒரு இன்ஜின் தயாரிக்கிறான், அது இத்தனை சிசி அப்படின்னு போடுறான், இவ்வளவு வேகத்துல இது கடக்கும், இதுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு என்றெல்லாம் துல்லியமாக கணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யோசிக்கிற பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் நாடினால் எதையும் நடத்துவான் என்ற அற்புதமான நம்பிக்கை தான் இஸ்லாமியனுக்கு பிறக்க வேண்டும். சந்தேகம் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்துச்சு ஈமான் போச்சு, சந்தேகம் வந்துட்டா ஈமான் போயிடும். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சென்ற அந்த நிகழ்வுகளை முழுமையாக நம்ப வேண்டும். இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மியராஜ் பயணம் நிகழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதுக்கு மேலே அந்த ஒரே ஆண்டில் ஹதீஜா அம்மையாரும் மூத்தாயிரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனைவி என்பவள் துரித்து விட முடியாத தன்னம்பிக்கையின் ஊற்று தானே. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 4 நாள் ஒய்ஃப்ட பேசவே மாட்டான். ஒய்ஃப் நமக்கு பிடிக்காதுங்க அப்படிமா வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டான். சில பேர் ரொம்ப விருப்பாகவே இருப்பான். ஆனால் 4 நாள் ஒய்ஃப் எங்கேயாவது அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே வெறுத்த மாதிரியே சுற்றுவான். என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியாது, எப்போ போய் தூங்குறதுன்னு தெரியாது. நம்ம சரியாக வீட்டுக்கு வந்துட்டோமா, வந்துட்டீங்களா, வரலையா அப்படின்னு கேட்கறது கூட ஆள் இல்லைங்கிறப்ப தான் அவனுக்கு அந்த வருத்தமும் வலியும் தெரியும், இல்லைங்களா? இப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவி வஃபாத் ஆகி விடுகிறார்கள், பேரிழப்பு. இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த அபூ தாலிப், சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிறார். நெருக்கடி ஜாஸ்தியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் கை வைக்க பயப்படுவான், நேரடியாக போய் மிரட்ட பயப்படுவான். காரணம், அவங்க சிறிய தந்தை அபூ தாலிப் என்பவர் ஊரில் முக்கியஸ்தர், ஊரில் ஒரு நாட்டாம மாதிரின்னு வைங்களேன். அவ்வளோ சீக்கிரம் நபியை போய் அட்டாக் பண்ணிட முடியாது, அவர் வந்துடுவாருப்பா அப்படின்ற ஒரு பயத்தோட மக்கா காரணம் வாழ்ந்து வந்தான். எப்போ ஹதீஜா அம்மையார் மௌத்தாயிட்டாங்க, அபூ தாலிப் மௌத்தாயிட்டாங்களோ, காஃபிர்கள் பூரா என்ன செஞ்சுட்டான், முடிவு பண்ணிட்டான், இவருடைய மேட்டரை க்ளோஸ் பண்ணிடணும், இவரை தீர்த்து கட்டிடணும் என்றெல்லாம் முடிவு பண்ணி பல துன்பங்கள் துயரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய சிறிய தந்தை இழந்து, தன்னுடைய ஹதீஜாவை அருமை மனைவி ஹதீஜா அம்மையாரை இழந்து நிற்கதியாக நிற்கிற பொழுதுதான் ரப்பு சொல்லுகிறான், நாயகமே நீங்கள் என்னை பார்க்க வாருங்கள், என்னை சந்திக்க வாருங்கள். மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் மாதிரி தானே, ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. அல்லாஹுவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சந்திக்கிறார்.
அந்த சந்திப்பினுடைய நிறைய படிப்பினை இருக்கிறது. சந்திப்புடைய நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஒவ்வொரு வானமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திச்சுட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் எனக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிறான். எத்தனை நேரம் தொழுகை? 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுத்துட்டான். போய் என் உம்மத்துட்டு நான் போய் சொல்ல போகிறேன். நீங்கள் வேறு எனக்கு உம்மத்து இருந்தாங்க, நம்மளை பின்பற்றி நிறைய பேர் இருந்தாங்க. உங்கள் உம்மத்து 50 நேரம்லாம் தொழுக மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி புகாரியில் வரக்கூடியதுங்க கதை நினைச்சிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட போகிறாங்க, ரப்பே என்னுடைய சமுதாயம் 50 நேரம் தொழுக முடியாது, ரொம்ப கஷ்டம். உங்கள் பொருளாதாரம் அது இதுன்னு தானே நோக்கம் தானே இருக்கணும். அப்படி இப்படி இருப்பாங்க, அவங்களால 50 நேரம் தொழுக முடியாது. நேரங்களை காலங்களை குறைச்சி சொல்லுங்க, வக்த குறைங்க என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா 5 வக்த குறைக்கிறான். திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்தில் வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 5 குறைக்கிறதுக்காக போயிட்டு வந்தீங்க, இன்னும் குறைச்சிட்டு வாங்க. இப்படியே குறைச்சி 50 5ஆக கடைசியாக வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் 5 ஆக்கிட்டாங்க அப்படின்னு. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை பற்றி ரொம்ப படிச்சுட்டாங்க போல, நம்மளை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருச்சு போல. யா ரசூலல்லாஹ், இல்லை உங்கள் சமுதாயம் 5 நேரம் தொழுக மாட்டாங்க, அதனால் என்ன செய்ய, இன்னும் குறைச்சிட்டு வாங்க. ஃபஸ்தஹைத்து, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே வெட்கம் வந்துருச்சு. இதுக்கு மேலே போய் அல்லாஹ்ட்ட 50லிருந்து 5 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே குறைச்சி கேட்கறது எனக்கு கேவலமாக வெட்கமாக இருக்குது. அதனால மூசா, இனிமே நான் குறைக்கிற மாதிரி இல்லை, இதை கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், என்னுடைய உம்மத்துக்கு 5 கால நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்ற சுப செய்தியை சொல்லிவிடுகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். ஆனால் ரப்பு பாருங்க, எத்தனையோ சமுதாயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு எத்தனையோ சமுதாயம் வந்திருக்கார் இல்லையா? 1,24,000 நபிமார்கள். அந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், இப்படி எத்தனை பேர் இருப்பாங்க. எல்லாத்த தாண்டியும் அல்லாஹ் நம்மின் மீது தான் அதிகமான கிருபை வச்சிருக்கிறான். புகாரியில் ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யூதனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முதலாளி ஒரு யூதனை கூப்பிடுறார், அப்பா வேலை செய்ய அப்படின்னு. காலையில் ஒரு 8 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் என்ன செய்கிறார், ஒரு யூதர் வேலை செய்கிறார். வேலை செஞ்சு முடித்த உடனே அவருக்கு உண்டான கூலி, உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக நீ சொல்கிறேன், ஒரு 5 ரூபான்னு வைங்க, 5 ரூபா கூலியை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் 12 மணியிலிருந்து 4-5 மணி வரைக்கும் ஒரு கிறிஸ்துவனை கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய்யப்பா அப்படிங்கிற. அவன் என்ன செய்யறான், 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாங்குன்னு வேலை பார்க்குறான். வேலை முடிஞ்சது, கூலி கொடுக்கணுமா இல்லையா? அந்த முதலாளி என்ன செய்யறாரு, 5 ரூபா கையில் கொடுத்துட்றாரு. அடுத்தபடி 5 to 6, அசர் டு மகரிப்னு சொல்லுவோமா இல்லையா, 5 to 6 ஒரு முஸ்லீமை கூப்பிடுறாரு. அந்த முதலாளி ஒரு பாயை கூப்பிட்டு வேலை செய்யுங்க. அவரு அந்த 1 மணி நேரம் வேலை செய்கிறார், வேலை செஞ்சு முடிச்சிடுறாரு. அவருக்கும் 5 ரூபா கொடுக்கப்படும். உடனே யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் கோபம் வந்துருச்சு. அது எப்படிங்க, நாங்கள் காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் வேலை செய்கிறோம், எங்களுக்கு 5 ரூபா. இந்த குரூப்பு நண்பகல்ல இருந்து மாலை வரை வாங்குன்னு வேலை செஞ்சோம், எங்களுக்கு 5 ரூபா. அசர் டு மகரிப்னு சொல்லக்கூடிய 1 மணி நேரம் மட்டும் ஒரு முஸ்லிம் வேலை செய்கிறாரு, அவருக்கு 5 ரூபாயா? அதை எப்படி ஏற்றுக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அந்த முதலாளி தான் அல்லாஹ், அந்த முதலாளி தான் அல்லாஹ். அந்த முதலாளி எப்படி சொல்லுகிறார், நீங்கள் செய்த வேலைக்கு கூலி குறைக்கப்பட்டதா? பேசிய கூலி கொடுக்கப்பட்டது. அதே போன்று அவர்களுக்கும் பேசிய கூலி கொடுக்கப்பட்டது. ஒரு முஸ்லிமுக்கும் பேசிய கூலி கொடுக்கப்பட்டது. ஆனால் நேரம் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகப்படியான கூலியை போன்று உங்களுக்கு தெரிந்தாலும் உங்களுடைய கூலி குறைக்கப்படலையே. உங்களுடைய கூலி குறைக்கப்படலையே. உங்களுக்கு குறைச்சு கொடுத்து அவருக்கு ஜாஸ்தி கொடுத்திருந்தா ஓகே. உங்களுக்கு பேசப்பட்டது, இவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும்னு பேசப்பட்டது, அதுக்கு உண்டான கூலி கொடுக்கப்பட்டுச்சு.
இவர் 1 மணி நேரம் தான் டியூட்டி பார்த்தார், வேலை பார்த்தார். இவருக்கு 5 ரூபாய் நான் கொடுக்கிறது அது என்னுடைய அருளில் உள்ளது, அது ஏன் இஷ்டம் அந்த முதலாளி சொல்றாரு இல்லையா? அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். உலகத்தில் அதான் சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். நாம் வாழ்வது வெறும் 60 to 70, மிஞ்சினால் 80 90 அவ்வளவுதானே. ஆனால் அல்லாஹ் கொடுக்குகிற நன்மை என்பது அதிகப்படியான நன்மை. காரணம் அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கிற அளப்பெரும் கிருபை. அதற்கு மூல குரு யாருங்க? குருநாதர் யாருங்க? அல்லாஹ் எல்லாத்தையும் தானே படைச்சான். இதை விளங்கணும். அவன் தான் முஸ்லிம். ஆதமையும் படைத்தது அல்லாஹ் தான், நம்ம நபியை படைச்சது அல்லாஹ் தான். ஆதமுக்கு சந்ததிகளை அல்லாஹ் தான் படைச்சான். ஏன் அவங்களை காட்டி இந்த அப்துல் கபூருக்கும் அப்துல்லா பாய்க்கும் அபுதாயிர் பாய்க்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு ஏன் சலுகை? ஏன் அல்லாஹ் இவ்வளவு விருப்பப்படுறான்? குருநாதர் மூலக்கரு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான். அந்த நபி நமக்காக வேண்டி அஞ்சஞ்சா குறைச்சாலும் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பூமா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு, நபி அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று 45 நேர வக்து தொழுகையை நான் குறைத்திருந்தாலும் 5 நேர தொழுகை அவர்கள் தொழுது முடித்தால் நான் 50 நேர தொழுகையை குறைக்காமல் கொடுத்து விடுகிறேன். அப்படியானால் நாம் ஒரு ஃபஜ்ர் தொழுதால் எவ்வளவு நன்மை? 10 ஃபஜ்ர் தொழுது நன்மை. ஒரு லுகர் தொழுதால் 10 லுகர் தொழுத நன்மை. இப்படி 5 நேர தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகையினுடைய அந்தஸ்தை தருகிறான் என்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய அந்த உம்மத்திலே பிறந்த நம்மவர்களுக்கு நபியை வைத்து நமக்கு சலுகைகள். அதனால் அந்த நபியின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தும் சலாமும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல மேராஜ் இரவுல தான் நபியை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு. நான் விளக்கத்துக்காக வேண்டி சொல்றேன். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 வெற்றி கிடைச்ச உடனே அந்த நாளை மறக்க முடியுதா என்ற வரைக்கும்? காரணம் அது ஒரு சுதந்திர வெற்றி தானே. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில பிறந்துட்டாலும் நபியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த தினம் முக்கியத்துவம் தானே. எல்லா நாளும் ஒரு நாள் தான். வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ் தனியாக்குறான்ல. பாய் சும்மா எல்லாத்தையும் ஒன்று சரிசமம் சொல்லி கம்யூனிசம் பேசாத பாய். எல்லா நாளும் ஒண்ணு இல்ல பாய். ஜும்மா சிறந்தது நல்லா பிரிக்கிறானா இல்லையா? அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமும் உயர்ந்த தினம், அவர்களுக்கு நபியாக கொடுக்கப்பட்ட தினமும் உயர்ந்த தினம். அப்பேற்பட்ட அந்த மேராஜி நாம் நோன்பு வைக்குகிற பொழுது ரப்புல் ஆலமீன் நம்முடைய 100 வருட பாவங்களை மன்னிப்பதாக பைஹக்கி போன்ற கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஆக புனிதமான அந்த மேராஜுடைய இரவிலே நமது பகுதியிலே பள்ளிவாசலிலே இது மாதிரியான சம்பவங்கள் நினைவூட்டப்பட்டால், மேராஜ் இரவு என்னங்க நமக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்னு ஒதுங்கி விடாம சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்புரை சொற்பொழிவுகளை கேட்கிற பொழுது நமக்கும் ஈமான் வலுப்பெறும் மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் உண்டு என்பதை ஞாபகப்படுத்தி, வரக்கூடிய புதன்கிழமை இரவு மேராஜ் இரவாக இருப்பதால் நம்முடைய பள்ளியில் மக்ரிபுக்கு பிறகு யாசின் ஓதி துஆ செய்யப்படும். அடுத்த நாள் இது நஃபிலான நோன்பு தான். நம்மளால் முடிந்த அளவு அந்த நோன்பு வைத்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.